வெற்றியாளராக சிந்திக்க. எப்போதும் துக்கமின்றி சுகமாக இருக்க விளைவதே நம் இயல்பாதலால், வெகுமதிக்கான வேட்கை இருந்தும் வெற்றி பெற விருப்பமிருந்தும் ஆதாயத்தை அடைவதற்கு முன் இழப்பை தவிர்க்கவே மனம் விரும்புகிறது. இழந்தால் என்ன ஆகும் என்ற பயம், வென்றால் என்ன கிடைக்கும் என்ற வெற்றி கனவை வேரோடு சாய்க்கிறது. இதனால்தான் நாம் புதிய முயற்சிகளை எடுக்க அஞ்சி பாதுகாப்பான பாதையிலேயே பயணிக்கிறோம். நிகழ்காலத்தில் ஏற்படும் ஆதாயம் அல்லது இழப்பு என்ற கண்ணோட்டத்தில் சிந்திப்பதற்கு பதிலாக, எதிர்காலத்தை ஒரு நிலையான ஒப்பீட்டு புள்ளியாக பயன்படுத்தி எதிர்பார்க்கப்படும் விளைவுகளின் மதிப்பு என்ற கண்ணோட்டத்தில் வெற்றியாளராக சிந்திக்க, நிகழ்கால தன்மை நிலையற்றதாய் தோன்றும். இடரை தவிர்க்கும் விருப்பம் இல்லாமல் போகும். வெகுமதிக்கான வேட்கை இயல்பாய் வெற்றி பெறும். வெற்றியாளர்கள் வேறுபட்டவர்கள் அல்லர், அவர்கள் சிந்திக்கும் விதமே வேறுபட்டது. யார் ஒருவர் பயத்தையும் தாண்டி மன வலிமையுடன் செயல்படுகிறாரோ அவரையே வெற்றியும் விரும்புகிறது.